யுவராஜ், திவ்யா பிறந்த வீட்ல இருந்து திரும்பி வந்திருப்பான்னு நினைக்கிறேன். திரும்பவும் சண்டை போட்டுட்டாங்களா? எப்ப பார்த்தாலும் அவளுக்கு சண்டை தான் போடணும், வேற எந்த வேலையும் இல்ல. ரிஷி ரிஷி இங்க தூங்கிட்டு இருக்கானா? அனுஜா இவனை ரூமை விட்டு வெளியில அனுப்பிட்டாளா? அவளுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும். ஆனா இது நல்ல விஷயம் தானே. வாவ் அனுஜா, வாழ்க்கையில முதல் முறையா நல்ல விஷயத்த பண்ணிருக்க. ஏன்னா ரிஷி அனுஜாவை விட்டு எவ்வளவு தள்ளி இருக்கானோ அவ்வளவு சீக்கிரம் உத்தரா கிட்ட வந்துருமா. அம்மா, நீங்க என்ன அப்பா உங்களை ரூம் விட்டு வெளியே அனுப்பிட்டாரா? இல்ல 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 இல்ல, அது என்னன்னா எனக்கு தூக்கம் வரல, பசி வேற எடுத்ததா, அதான் கிச்சனுக்கு போய் ஏதாவது சாப்பிடலான்னு வந்து பார்த்தா நீங்க வெளியில வந்து தூங்கிட்டு இருக்க. ஏதாவது பிரச்சனையா? என்னாச்சு? பரவாயில்ல, விடு விடு, நீ எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு. அனுஜாவை உனக்கு பிடிக்கல, அதான் நீ ரூமை விட்டு வெளியில வந்துட்ட. அதுக்கு தானே இங்க வந்து படுத்து தூங்கிட்டு இருக்க. இங்க பாரு, எனக்கு விஷயம் தெரியும். நீ உன்னோட அண்ணன் தம்பிகளுக்காக அனுஜாவை திட்டினு கேள்விப்பட்டேன். வெரி குட், வெரி குட், எக்ஸலென்ட், நல்ல வேலை பண்ண நீ. இல்ல 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 இல்ல, நீ எதுவும் சொல்லாத ரிஷி. எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு. நீ தூங்கு 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 தூங்குப்பா, தூங்கு தூங்கு. நான் உள்ள போய் ஏதாவது சாப்பிடுறேன். தூங்கிட்டான். உத்ரா, ஐயோ, இத தூங்க முடிஞ்சு தூங்கிக்கிட்டு இருக்காளா? உத்ரா உத்ரா உத்ரா, சீக்கிரமா எழுந்துரு. ஐயோ, என்ன தூங்க விடுங்க. ஸ்டூபிட், நான் சொல்றேன். இங்க பாரு, கண்ணை திறந்து பாரு. உத்ரா, நான் வந்திருக்கேன். பேய் 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 இல்ல, நான் இங்க வந்திருக்கேன். இங்க பாரு. ஐயோ, பேய் இல்ல. என்ன பார்த்தா பேய் மாதிரி இருக்கா? இல்ல இந்திராண்டி, உங்க வருங்கால மருமகளை இப்படிதான் பயமுறுத்துவீங்களா நீங்க? இப்ப என்ன, அடுத்த கிளாஸ பத்தி கிளாஸ் எடுக்க போறீங்களா? இங்க பாரு, நான் கிளாஸ் எடுக்க வரல, அது நாளைக்குதான். இங்க பாரு, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றதுக்காக வந்திருக்கேன். ரிஷி வெளியில தூங்கிக்கிட்டு இருக்கான். இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோ, புரிஞ்சுதா? நீ போய் ரிஷியை உன் ரூமுக்கு கூட்டிட்டு வந்துரு. ரிஷி ஹால்ல? சீக்கிரம் சீக்கிரம். கரெக்ட், சீக்கிரம் சீக்கிரம், போ போ போ, சீக்கிரம் போ. இல்ல, ரிஷி எங்க தூங்கிருப்பாரு? ஒருவேளை அந்த அந்த பல்லியோட ரூம்ல? இல்ல 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 இல்ல, அப்படிலாம் நடக்க கூடாது. ஐயோ அனுஜா, நீ இவ்வளவு பெரிய பைத்தியக்காரியா இருக்க. ஒரு பக்கம் அவர்கிட்ட ஒழுங்கா பேச மாட்டேற, இன்னொரு பக்கம் அவர் உன்னை தொட்டாருன்னா அவர் கையை தட்டி விட்டுற. இப்ப அதோட அவரும் இங்க இருந்து போயிட்டா இருப்பாரு. நீ தர்ம பத்னி இல்ல, அதர்ம பத்னி. சீக்கிரமா போ. ஒருவேளை அவரு அந்த பள்ளியோட ரூம்குள்ள போயிட்டாரா என்ன? பாரு, அங்க பாரு, அங்க ரிஷி தூங்கிக்கிட்டு இருக்கான். போ, போய் உன்னோட லவ்வ காட்டு, போ. அப்பதான் ரிஷிக்கு உன் மேல லவ் வரும். போ 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 போ. ரிஷி தூக்கத்துல கீழே விழுந்துட்டார் போல இருக்கு. நல்லதுதான். ஆனா இந்த சத்தம் ஹால்ல இருந்து வந்ததே. அப்படின்னா ரிஷி அந்த பலியோட ரூம்ல இல்ல, ஹால்ல தான் தூங்கிட்டு இருக்காரு. இப்பவே போய் அவரை கூட்டிட்டு வரேன். வேணும்னா அவர்கிட்ட தூக்கத்துல வந்தேன்னு சொல்லிக்கலாம். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நீங்க எதுக்கு இங்க தூங்குறீங்க? இந்த உத்ரா ரிஷி கூட நீங்க வந்து ஏ ரூம்ல தூங்குங்க. அவ ரூம்க்கு கூட்டிட்டு போக பாக்குறாளா அவளு? இல்ல, முதல்ல பாக்கலாம் ரிஷி அவளோட ரூம்க்கு போக விரும்புறாரா இல்லையான்னு. இங்க பாரு. அப்படியா? அப்ப அனுஜா நான் உத்தராவோட ரூமுக்கு போறனா இல்லையான்னு பார்க்க விரும்புறா. அனார்கலி, இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த? நீயும் தான். ஓ,
ஆஹா, இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? இது என்ன கேம்? இதோ வந்துட்டாங்க பூஜையில கரடி புகுந்த மாதிரி. நீ இருக்கியே இந்த பல்லி கூட நீ என்ன பண்ணிட்டு இருக்க? பாட்டி நான் தூங்கிட்டு இருந்தேன், திடீர்னு இந்த பல்லி வந்து என் மேல விழுந்துருச்சு, அதான். அண்ணா பாட்டி நான் தெரியாம விழுந்துட்டேன். தெரியாம எப்படி விழுந்தியோ அப்படியே எந்திரிக்கலாம்ல. எரிய வைக்க. அதாவது இவ எந்திரிச்சிட்டா. அப்புறம் எங்க கொசு அதிகமா இருக்கு, ரூமுக்கு வந்து படுக்க சொல்லி என்கிட்ட சொன்னா. அந்த சுடுமுஞ்சி என்ன ரூமை விட்டு வெளியே அனுப்பிட்டா, அதனாலதான். கரெக்டா? ஆமா. ஆனா ரிஷியனா இவ சொல்றதும் சரிதானா? உங்களுக்கு தான் இவ கூட கல்யாணம் நடக்க போகுது இல்ல, அப்ப இவ ரூம்ல ஒன்னா சேர்ந்து தூங்குறதுல என்ன தப்பு இருக்கு சொல்லுங்க? குட் ஐடியா. பாயிண்ட் தான். இது பாரத நாடு. இங்க இருக்கிறவங்க எல்லாம் என்னுடைய அண்ணன் தங்கச்சிங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி பாரத பண்பாடு. நீ ஏன் கதையை உண்டாக்க நினைக்கிற? பாட்டி யாரும் எதையும் கெடுக்கல. ரிஷி இருக்கான்ல, அவன் கெஸ்ட் ரூம்ல போய் தூங்கி இருப்பான். ஆனா ஆக்சுவலா அங்கதான் ஆல்ரெடி உத்ரா தூங்கிட்டு இருப்பால. அதனால இப்ப ரிஷிக்கும் வேற எந்த வழியும் இல்ல ரிஷி? ஆமா யுவி, நீ சரியா சொன்ன. சரி கிரியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் பாட்டி, வீட்டுல மூத்தவ. யார் எங்க தூங்கணும்னு நான் தான் சொல்லுவேன். ரிஷி இந்த ரூம்ல தான் தூங்குவான். இந்த ரூம்லயா? அதாவது இந்த ஹால்லையா? ஓகே. அப்புறம் நீ என்னோட ரூமுக்கு வா. வேண்டாம் வேண்டாம். இதோ மாமியார் வந்துட்டாங்க. இப்ப இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ரிஷி உத்ராவோட ரூம்ல தான் தூங்குவான், அவ்வளவுதான். நீ ஒளிஞ்சிருந்து எங்க பேச்ச கேட்டுட்டு இருந்தியா? இல்ல பாட்டி, அது மாம் இல்ல, அனுஜா. இவதான் ஒளிஞ்சு நின்னு நம்ம பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கா. பாருங்க. ஏய் இங்க பாரு, நான் ஒண்ணும் பேச்ச கேக்குறவளா இல்ல. நான் சொல்றதுதான் நீங்க கேட்கணும், புரியுதா? யார் என்ன கேட்கணுமோ எதை செய்யணுமோ செய்யுங்க. ஆனா ரிஷி உத்ராவோட ரூம்ல தான் தூங்குவான், அவ்வளவுதான். வேணாம், கல்யாணத்துக்கு முன்னாடி வேணாம். ஐயோ அத்தை, அவ்வளவு ப்ராப்ளம்னா 2 பேருக்கும் நடுவுல ஸ்கிரீனை போட்டுடுங்க. என்ன ரிஷி? ஆமாமா, ஸ்கிரீனை போட்டா எதுவும் நடக்காது. ஆமா, அதாவது 2 பேரும் பக்கத்துலயே தூங்கலாம். எக்ஸலென்ட், நான் மைண்ட் ப்ளோயிங். இதனால தூக்கத்துல கொரட்ட வருது யாருன்னு தெரிஞ்சு போயிரும். அப்புறம் நாளைக்கு நடக்க போறது இன்னைக்கே தெரிஞ்சு போயிரும்னா. ஆமா, சரியா சொன்ன. வெரி குட். அங்க எரியுது ரிஷியனா. போலாமா? எங்க? ரூம்க்கு தான். வருவான். சரி, நீ வா. வருவான். ரிஷியனா சீக்கிரம். ஆமா ரிஷி, நீ போன இன்னும் அவளுக்கு பயம் எரியும். போங்க. நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறத பார்த்தா என்னமோ உங்களுக்கு தான் முதல்ல ரூம் மாதிரி. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீங்க போங்க. அனுஜா, நீங்க பாத்தீங்களா பாட்டி? அந்த பள்ளி தானே ரிஷி அந்த உத்ரா ரூமுக்கு போறாரு. அவன் போகல, அவனை அனுப்பி வச்சிருக்காங்க. என்ன இல்ல, அவரு விருப்பத்தோட தான் போயிட்டு இருக்காரு. இதுக்கு மேல என்ன நடக்கணும் அந்த கடவுளுக்கு தான் தெரியும். ஒண்ணும் ஆகாது, நீ உட்காரு. அந்த பள்ளி இருக்காளே, ரிஷி ஏதாவது பண்ணுவா. ஆனா ரிஷி இருக்கானே, அவளை ஒண்ணும் செய்ய விட மாட்டான். பாவம் என்னோட அப்பாவி பேரன். என்னோட அப்பாவி பேரன் அவன் ஒண்ணு அப்பாவில கிடையாது. அவன் ஒன்னா நம்பர் சரியான பொறுக்கியா இருக்கான். எதை நம்ம வேண்டான்னு சொல்றோமோ அதை தான் கரெக்டா செய்யறான். கைய பிடிக்க கூடாதுன்னா பிடிப்பான், கிட்ட வரக்கூடாதுன்னா அப்பதான் வருவான், கிஸ் பண்ண கூடாதுன்னா அப்பதான். கிஸ் பண்ணிட்டானா என்ன? அடேங்கப்பா, உங்களுக்குள்ள எவ்வளவு காதல் இருக்கு. இப்போ உன்னோட ரிஷிய உன் ரூமுக்கு வரவழைச்சே தீருவேன். ரிஷி வரமாட்டான் பாட்டி. வருவான், அவனோட தாத்தா கூட வருவான். என்னோட தூரத்து சொந்தக்காரி ஒருத்தி இவர் மேல கண்ணு வச்சப்போ நான் ஒரு காரியத்தை செஞ்சேன். அதனாலதான் அவர் ஓடி வந்துட்டாரு. நீங்க அப்படி என்ன செஞ்சீங்க? அததான் இப்போ செய்ய போறேன். பாட்டியோட நெற்றிக்கண்ணு திறந்தாச்சு. இப்ப நீ பாரு எப்படி தாண்டவ ஆட போறேன்னு. சரியான ஒல்லி குச்சி பல்லி. அவளை சும்மாவே விடக்கூடாது. சீக்கிரம். மரிஷி,
நீ போ அத சரி பண்ணு போ. ரிஷனா ஆல் தி பெஸ்ட். டென்ஷன் ஆகாதீங்க, தைரியமா இருங்க. அம்மா இந்த பெட்டா நான் இங்கயா? ஆமா, இந்த பெட்ல தான். இந்த பெட்ல தான் நீயும் உத்ராவும் தூங்க போறீங்க. எட்டி விடுவேன். ஆ? ஆ? இல்ல, எனக்கு தூங்கும் போது எட்டி உதைக்கிற பழக்கம் இருக்கு இல்லையா, அதான் சொன்னேன். மாம், ஆக்சுவலி அண்ணா வந்து காலை பரப்படி தானே தூங்குவாரு. அந்த நேரத்துல உத்தராவை எட்டி உதைச்சிட்டாருன்னா? அப்படின்னா ரிஷி இந்த ரூம்ல தூங்க மாட்டானா? இல்ல இல்ல, நான் தூங்குவேன். நான் இந்த ரூம்லயே தூங்குவேன். ஆனா அவன் கவுச்ல தூங்குவான். மாம், ஆக்சுவலா ரிஷிக்கு கவுச்ல தூங்கி தானே பழக்கம். தூங்குமே. போ. இல்ல நீ கவுச்ல தூங்க கூடாது. நீ எங்க தூங்குறனா இதே ரூம்ல இந்த பெட்ல உத்ரா கூட தான் தூங்கணும். மாம் சில் மாம். அண்ணா என்ன நிஜமாவே தூங்க போறாரு? அது என்னன்னாமா, இப்போ தம்பி என்ன சொல்ல வரனா, கல்யாணத்துக்கு அப்புறம் தானே ரிஷி உண்மையிலே இங்க தூங்குவா. இப்போதைக்கு இவங்க ரெண்டு பேரும் வேற வேற. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணாவாங்க. ஒருவேளை இன்னைக்கு இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணாயிட்டாங்கன்னா அப்புறம் என்ன? அப்போ எக்ஸாக்ட்லி அதேதான். அட, இன்னும் நீங்க தூங்கலையா? தூங்குங்கப்பா. அப்புறம் இந்த பெட்டு அப்படியே இருக்கு. நகரு. பாட்டி நான் இப்பதான் சரி பண்ணேன். நீ பேசாம இரு. பெருசா வந்துட்டா. ஒரு நிமிஷம், எனக்கு ஒரு விஷயம் புரியவே மாட்டேங்குதா? இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க ரெண்டு பேரும் வெளியில இருக்கும்போது ரிஷி உத்ரா கூட இந்த ரூம்ல தூங்குவான்னு சொன்னீங்க, சரிதானே? இப்போ இந்த ரூம்குள்ள வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் இப்போ இங்க தூங்க மாட்டான்னு சொல்றீங்கல்ல? இல்ல அப்படிலாம் அப்புறம் என்னோட ரொம்ப அன்பான அத்தை இருக்காங்களே, முதல்ல வேண்டான்னு மறுத்தவங்க இப்போ உள்ள வந்து பெட் சரி பண்ணி தூங்குன்னு சொல்றாங்கப்பா. என்ன ஒரு சேஞ்ச். வெரி குட். என்ன விஷயம்? இப்ப நான் தான் ரிஷி எங்க படுக்க சொல்றல, அப்புறம் என்ன உனக்கு? ஐயோ என் செல்ல அத்தை. ரிஷி வா வந்து தூங்கு. வா உட்கார். அப்புறம் இந்த காலை எடுத்து இப்படி நீ இப்போ இங்க நல்லா நிம்மதியா தூங்கலாம். குட் நைட் உத்ரா. குட் நைட் ஆண்டி. வெளியில போ. வாடா வா யுவராஜ். வா அம்மா வெளியில வா. பாத்து தூங்குடா. முடிஞ்சது. என்ன முடிஞ்சது? அரிப்பு. நான் ரிஷி தூங்குற சைடுல அரிப்பு பவுடரை போட்டுட்டேன். அப்புறம் இப்ப நீ உன்னோட கம்டவனை ஆரம்பிச்சிரு. ஆரம்பி. நீ ஒண்ணுன்னு சொல்றதுக்குள்ள ரிஷி உன்னோட ரூம்ல இருப்பான். சரி என்ன? சரி நான் என்றேன். 5. ரிஷி ஒண்ணும் இல்ல, நீ போயிட்டு நிம்மதியா தூங்க. கம்ஃபர்டபிளா இரு. இந்த கர்ட்டனை கொஞ்சம் 4. அது பில்லோ எடுத்துக்கவா? உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோ. இது கொஞ்சம் மூட. ஷூஸ். அது என்னோட ஷூ தானே, நீ கொஞ்சம். தேங்க்யூ. 3. என்னாச்சு? இங்க ஏதோ கடிக்குதா? கடிக்குதா? பல்லி இல்ல, அதாவது மூட்டை பூச்சி. மூட்டை பூச்சி தான் கடிக்குது. இல்ல அதெல்லாம் இருக்காது ரிஷி. 2. என்னாச்சு ரிஷி சொல்லு. இப்ப நான் வந்துறேன். ரிஷி நில்லு. இங்க இரு. விடு, நான் வந்துறேன். ரிஷி 1. இப்ப பாரு. அச்சா. இங்க
வா 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 சீக்கிரம் வா சீக்கிரம் வா. உட்காரு உட்காரு. நீ மறுபடியும் இங்க எதுக்கு வந்த? இப்ப நான் இவகிட்ட இததான் சொல்லிட்டு இருக்கேன், என்னோட பேரை ஓ ரூம்ல தூங்க மாட்டான்னு. ஆமா, நீ எதுக்கு வந்த? கிளம்பு பாட்டி கிளம்பு. நான் உன்னை இந்த சிடு மூஞ்சி கூட தூங்க விட மாட்டேன். வா கிளம்பு. இங்க நான் இருந்து இங்க தான் தூங்குவேன். தூங்க கூடாது. தூங்குவேன். தூங்க கூடாது. இங்க தான் தூங்குவேன். தூங்க கூடாது. தூங்குவேன். தூங்குவாரு. இங்க தூங்குனாதான் என்னால ரிஷி பாத்துக்க முடியும்ல. எனக்கு காலையில நேரத்துக்கு எழுந்துக்கலனா எப்படி நேரத்துக்கு வேலைக்கு போக முடியும்? அப்புறம் ரிஷி என்னோட மேனேஜிங் டைரக்டர் வரல, சோ எனக்கு தானே நஷ்டம் பாட்டி. கண்டிப்பா பாயிண்ட். நான் இங்க தூங்குறேன். நான் இங்க தான் தூங்குவேன். அப்புறம் நான் தூங்கிட்டேன். எழுந்துரு. நீ இப்பதானே தூங்க சொல்லி சொன்ன. அது வந்து குளிச்சுட்டு வா. இப்போ குளிக்கணுமா? எதுக்கு? அது வந்து ரொம்ப ஸ்மெல்லா இருக்கு. ஸ்மெல்லா? சரி சரி, நான் இப்போ குளிச்சுட்டு வந்துடுறேன். ஸ்மெல் இல்ல, அரிப்பு. அது குளிச்சாதான் சரியாகும் மிஸ்டர் ஹஸ்பண்ட். மூட்டை பூச்சியா? ஆனா இந்த பெட்ல இந்த மூட்டை பூச்சி கடிச்சதே இல்லையே. ரிஷி கண்டிப்பா ரிஷி என் கூட ஒரே பெட்ல தூங்குறதுக்கு வெக்கப்படுறாரு போல இருக்கு. ரொமான்டிக். ஆனா ரிஷி இல்லைன்னா என்ன, அவர் படுத்த பெட் இருக்குல்ல, அதுவே எனக்கு போதும். எஸ்.